விஸ்வாமித்திரர் புகழ்பெற்ற ராஜரிஷி, ராஜவம்சத்தைச் சேர்ந்தவர். ஆனால் தவத்தினால் பிராமண குல பிரம்ம ரிஷியாக உயர்ந்தார். அதுவும் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர். ஒருமுறை வீட்டுக்கு சாப்பிட வருமாறு விஸ்வாமித்திரரை வசிஷ்டர் அழைத்தார். அது ஒரு சிரார்த்தம் அன்று ஏற்பாடு செய்யப்பட்ட சாப்பாடு. அதற்கென்ன, வந்தால் போச்சு, ஆனால் 1008 வகை கரியமுது படைக்க வேண்டும் என்றார். உலகில் 1008 வகையான காய்கறிகள் உண்டா? அப்படியே இருந்தாலும் இத்தனை காய்கறிகளை சமைத்து யாராவது உணவு படைக்க முடியுமா? அப்படியே சமைத்து போட்டாலும் அதை சாப்பிடத்தான் முடியுமா? விஸ்வாமித்திரர் தன்னை வேண்டுமென்றே சிக்கலில் மாட்டி வைக்கவோ அல்லது அவமானப்படுத்தவோ இப்படி செய்கிறார் என்பது வசிஷ்டருக்கு தெரியும். இருந்த போதிலும் விட்டு கொடுக்காமல், 1008 வகை கரியமுது வேண்டுமா? அதற்கென்ன, அருந்ததியிடம் சொல்லிவிடுகிறேன் என்றார். வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி கற்பின் சின்னம். விருந்து சாப்பாட்டு நாளும் வந்தது. விஸ்வாமித்திரர் இலையில் அமர்ந்தார். பாகற்காய் கறி, பலாப்பழம், பிரண்டை தொகையல். ஒரு வாழை இலையில் எவ்வளவு கறிகள் படைக்க முடியுமோ அவ்வளவுதான் இலையில் இருந்தன. 1008 கறிகள் இல்லை. விஸ்வாமித்திரர் கோபத்துடன் வசிஷ்டரை வினவினார். அவரோ, நான் தான் அருந்ததியிடம் சொல்லிவிட்டேனே, அவரையே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார் வசிஷ்டர். இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த உலகம் போற்றும் உத்தமி அருந்ததி தானே முன்வந்து ஒரு பாட்டை கூறினார். அந்த பாட்டை கூறிவிட்டு, இதுதானே திவச கால விதி, உங்களுக்கு தெரிந்திருக்குமே என்றாள் விஸ்வாமித்திரரிடம். விஸ்வாமித்திரர் வாயடைத்து போனார். பேசாமல் சாப்பிட்டு விட்டு வாழ்த்திவிட்டு போய்விட்டார். அருந்ததி கூறிய அந்த பாட்டு என்னவென்றால், காரவல்லி சதம் செய்வ வஜ்ரவல்லி சதத்ரயம் பனசம் ஷட்சதம் செய்வ ஸ்ரார்த்த காலே விதீயத்தே. இதன் பொருள், ஒரு திதி என்று சமைக்கப்படும் சமையல் பாகற்காய் கறி 100 கறிகளுக்கு சமம், பிரண்டை துவையல் 300 கறிகளுக்கு சமம், பலாப்பழம் 600 கறிகளுக்கு சமம் என்று பாடல் கூறுகிறது. இதோடு 1000 கறிகள் ஆயிற்று. மீதி இலையில் எண்ணி பாருங்கள், 8 கறிகள் வைத்திருக்கிறேன், ஆக மொத்தம் 1008 என்று கூறிவிட்டாள் அந்த கற்புக்கரசி, சொல்லுக்கும் அரசி.